வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ராகுல். பிஜிஎன் டைம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த இடத்துல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வரும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நாங்க வந்து வாழை மரம் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளதான் நாங்க இருக்கிறோம். இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க, அந்த இடம்லாம் சூப்பரா இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன் நானு. அது மட்டும் இல்லாம இப்ப போய் தென்னை மரத்துல இருந்து அந்த இது எடுக்க போறாங்க, மேல மட்டை இருக்கும்ல, அதை எடுக்க போறாங்க. அதனால அங்க போயிட்டு பசங்க கூட நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், வியூ எல்லாம் காமிக்கிறேன், நீங்க வேணா பாருங்க. இந்த இடம் ஏன் இப்படி சேரா இருக்குன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடிதான் நிவார் புயல் இந்த இடத்த கடந்துச்சு. அதனாலதான் ரொம்ப சேரா இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து மரம் ஏற போறாரு, அங்க போய் பார்க்கலாம். நம்ம இவனும் நம்ம ஃப்ரெண்டு தான், நல்லா மரம் ஏறுவான். இவன் பேர் வந்து சசி. ஆனா நாங்க எப்போதுமே அவனை பூச்சின்னு தான் கூப்பிடுவோம். ஓகே மகள், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மட்டை இறக்கின்னு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரிவாங்க, நின்று இருக்காங்களே, அவங்க தான். ஓகே, நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம் சும்மா இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே சப்போட்டா பழம் இல்லை, சப்போட்டா பழம் மரம் இது. இதை தாண்டி அப்படியே ஐயோக்கே நிறைய இது இருக்கு. ஓகே, சப்போட்டா மரம் இருக்கு. இந்த சைடுலாம் அங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேலே இருந்து காமிக்கிறேன். அப்படியே சப்போட்டா மரம், கொய்யாக்காய் இதெல்லாம் இருக்கு. வாழை மரம், தென்னை மரம், இதெல்லாம் சப்போட்டா மரம். பாக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. இது சீசன் டைம் தான், இது நல்லா வளரும். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய மரங்களும் இருக்கு. இதுதான் கொய்யா பழ மரம். இந்த இடத்த நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப கிரீனிஷாவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு நீங்க வந்துட்டு போனாலே உங்களோட உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா சுவாசிப்பீங்க, ஆக்சிஜன் நல்லாவே கிடைக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நாமளும் அப்படியே கூடயே போகலாம். அப்படியே போற வழியில என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன், நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நாங்க போற வழியிலேயே நிறைய கொய்யா மரத்தை வந்து நட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப பார்க்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. உங்களோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் நீங்க ஏதாவது மரத்தை நட்டு இருக்கீங்களா? நட்டு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பண்ணியிருக்கோம்ட்டு. ஓகே, நம்ம இப்ப தென்னை மரத்துல இருந்து மட்டை எடுக்க தான் போனோம். அப்படியே கையோட வந்து 2 இளநீரும் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் போய் வீட்டில் போய் குடிக்கலான்ட்டு. அப்படியே வந்து நீங்கள் லொக்கேஷன் பார்த்தா தெரியும், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வில்லேஜ் சைடில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்ச நாள், ஏதாவது ஒரு மந்த்லி ஒரு 2 டேஸ் அது மாதிரிலாம் நீங்களாம் போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நான் பாருங்கள், நான் இதுக்கு போகிறேன், வயல் சைடு போகிறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் வயல், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஏதாவது மந்த்லி ஏதாவது ஒரு 2 டேஸ் நீங்க போய் என்ஜாய் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிட்டில இருக்கிற மேக்சிமம் பேர் இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா 1 டைம் ஆகுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு நியர்பைல இருக்கிற வில்லேஜை வந்து போயிட்டு விசிட் பண்ணுங்க. இப்ப நம்ம நடந்துகிட்டே வண்டி இருக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. நம்ம வண்டி கிட்ட வந்தாச்சு. வண்டியில எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வண்டிக்கு ஆப்போசிட்லயே வந்து என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதுதான் மல்லிப்பூ செடி. இங்கிலீஷ்ல வந்து ஜாஸ்மின்னு இதை சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய நட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வெத்தலை செடிகளும் இருந்தது. வெத்தலை செடியை வந்து மேக்சிமம் நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நான் வெத்தலை செடியை நட்டு வச்சிருந்தாங்க. நாங்க தண்ணியில இறங்கி எப்படிதான் வெத்தலை வளருதுன்னு பார்த்தோம். ஒரு ஸ்டிக்கு மேல வந்து வெத்தலையை வச்சிடறாங்க. அதுவாவே வந்து வளர வளர அந்த ஸ்டிக்கு மேல புடிச்சுக்கிட்டே வளர்ந்துரும் போல. இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு பிரபாகரன். இவன் தான் போயிட்டு இப்ப இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து சிவப்பு மிளகாயும் நட்டு வச்சிருந்தாங்க நிறைய, அதாவது ரெட் சில்லி நிறைய நட்டு வச்சிருந்தாங்க. நாம அப்படியே நடந்தே ரோட்டுக்கு போலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நண்பா, எல்லாருமே வண்டியில ஏறியாச்சு, நானும் வண்டியில ஏறிடுறேன். அப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறப்பே எல்லாத்தையும் வியூ எல்லாம் பார்க்கலாம், சுத்தி முத்தி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்த நீங்க பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு. தெரியுறீங்களா?
இப்ப நம்ம உசுட்டேரி லேக்க தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுதான் உசுட்டேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேடா, எல்லாம் பாய் சொல்லுங்க.